இணையதளம் கடந்த சில வாரங்களாக பலராலும் பேசப்பட்ட ஒரு பிரதான தலைப்பு இது. ஸ்ரீலங்கா மிரர் மற்றும் ஸ்ரீலங்கா எக்ஸ் நியூஸ் ஆகிய இணையதளங்கள் மீது அரசாங்கத்திற்கு எதிரான தகவல்களை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டமையே இதற்கான காரணமாக அமைந்திருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து இணையதளங்களூடாக சேறுபூசும் நடவடிக்கை மற்றும் சிலரின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திய விடயங்களுக்காக இணையதளங்களை பயன்படுத்தியமை தொடர்பில் கடந்த சில தினங்களாக பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டிருந்தனர். எவ்வித அடிப்படைகளுமின்றி சில நபர்கள் மீது அவதூறு சுமத்தும் இந்த இணையதளங்கள் ஆதாரங்களற்ற அல்லது தவறான தகவல்களுக்கு அமைய செயற்பட்டுள்ளமை தொடர்பில் தற்போது நிரூபணமாகியுள்ளது. விக்கிலீக்ஸ் போன்ற தகவல்களை இந்த இணையதளங்கள் வெளியிட்டுள்ளன என்ற கருத்துப்பட தெரிவிப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். விக்கிலீக்ஸின் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஞ்ச் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதாரங்கள் இருந்து தனிநபர்களை இலக்காக கொண்டு தகவல்களை வெளியிடவில்லை என்பது நினைவில் வைத்திருக்க வேண்டியதோர் விடயமாகும். எழுத்து மூல சாட்சிகள் மற்றும் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்களின் ஊடாகவே விக்கிலீக்ஸ் தனது தகவல்களை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வெளியிட்டது. இலங்கையில் இவ்வாறான இணையதளங்கள் அரசியல்வாதிகளின் அனுசரணை மற்றும் ஒத்துழைப்புடன் செயற்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளின் மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தனிநபரின் வாழ்க்கை மற்றும் செயற்பாடுகளை திரிவுபடுத்தி தகவல்களை வெளியிடும் நடைமுறையானது பல்வேறு தரப்பினரிடையேயும் விமர்சனத்தை தோற்றுவித்துள்ளது. மாற்று கருத்துடைய அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துவதுடன் தனது செயற்பாட்டினை நிறுத்திக் கொள்ளாத இந்த இணையதளங்கள் பிரபலங்களை இலக்காக கொண்டு தவறான தகவல்களை வெளியிடுவதையும் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்துள்ளது. அவர்கள் ஊடகவியலாளர்கள் அல்ல, இது ஊடக சுதந்திரமும் அல்ல. செய்தியொன்றை வெளியிடும் போது பொறுப்பு கூற வேண்டிய செய்தியாளர் ஒருவர் இருக்க வேண்டும். அந்த இணையதள உரிமையாளர்களின் தொலைபேசி இலக்கங்கள் அவர்களின் முகவரிகள் என்பன இணையதளங்களில் இருக்க வேண்டும். அவற்றை பிரசுரிப்பதற்கு முன்பு அத்துடன் இந்த செய்தி உண்மையானதா இல்லையா என்பதனை அவர்கள் எம்மிடம் வினவ வேண்டும். இந்த விடயங்கள் இந்த இணையதளங்கள் மூலம் இடம்பெறுவதில்லை. எவ்வாறான இணையதளங்களை தடை செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை சிறந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மட்டுமே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எனக்காக உண்மை தகவல்களை வெளியிட்டது. பிரசுரிக்கும் செய்திகளுக்கான பொறுப்பை கூட அவர்களால் ஏற்க முடியாது என கூறும் அளவிற்கு ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் இருப்பார்களாயின் அவ்வாறான ஊடகவியலாளர்கள் தொடர்பிலேயே நாம் கதைக்கின்றோம். எவ்வாறான நிலைக்கு செல்ல வேண்டாம் எனவே நாம் கேட்கின்றோம். இவற்றை புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒரு கலைஞர் என்ற வகையில் அனைத்து கலைஞர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தியே கதைக்கின்றேன். எமக்கு எவருடனும் தனிப்பட்ட பழிவாங்கலோ கோபமோ இல்லை. நான் பொதுவாகவே இந்த நாட்டு பிரஜை என்ற வகையிலேயே நான் கதைக்கின்றேன். எவ்வாறான சேறுபூசும் செயல் அல்லது தனிப்பட்ட பழிவாங்கல் அவற்றை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் சட்டங்களை அமல்படுத்தியேனும் அவர்களை நேர்த்தியான ஒரு கட்டமைப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என நான் நினைக்கின்றேன். සියලු දෙනාම මේ ප්‍රසිද්ධ චරිතයක් ඉන්නවා නම් මේ හැමදේටම ගොදුරු වෙච්ච අය මමත් එහෙම ගොදුරු වෙච්ච කෙනෙක්. பிரபலங்கள் இருந்தால் அவர்கள் எவ்வாறான விடயங்களில் சிக்கிக் கொண்டுள்ளனர். அதில் நானும் ஒருவர். எனது தந்தையின் மறைவின் பின்னர் துர்ப்பாக்கிய விதமாக என்னுடைய வாழ்க்கையின் பல விடயங்கள் மக்களிடையே சென்றன. சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு எனது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு இணையதளங்கள் முயற்சித்தன. அதனை ஊடக சுதந்திரம் என கூற முடியாது. தனிப்பட்ட விதத்திலேயே எமக்கு அவ்வாறு சேறு பூசினர். குறிப்பாக பெண்கள் என்ற ரீதியில் எமக்கு சேறு பூசுகின்றனர். தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். நிற கட்சி பேதமின்றி சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதனை நான் நம்புகின்றேன். ஆனால் எவ்வித பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காது இவர்களுக்கு சட்டத்தின் ஊடாக கிடைக்க வேண்டிய அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்காக அனைவரும் செயற்படுவார்கள் என நினைக்கின்றேன். இதுவா ஊடக சுதந்திரம் என இன்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுவே எமது கருத்து. எனினும் சேறுபூசும் நடவடிக்கைக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒருவரின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துதல், ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லாது செய்தல், அரசியல் தேவைக்காக ஒருவர் மீது சேறுபூசும் நடவடிக்கைக்கு நாம் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இணையதளங்கள் மூலம் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும். அது குறித்து எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை உள்ளது என கூறி தேவையற்ற விடயங்களை செய்யும் சுதந்திரம் எவருக்கும் இல்லை. ஊடக சுதந்திரம் உள்ளதல்லவா? எதையும் செய்வதற்கு சுதந்திரம் இருந்தால் அது சுதந்திரமாகாது. அதனால் அனைத்து ஊடகங்களும் அனைத்து இணையதளங்களும் பொதுவான ஊடக விதிகளை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்து முன் செல்ல வேண்டும் என்பதே எமது கருத்தாகும். பொது சதாச்சார குணதர்மයන් මාධ්‍ය සදාචාර ගුණධර්මයන් ආරක්ෂා කරන්න. ஊடக சுதந்திரத்தை வேண்டும் சிலர் ஜனநாயகத்தையும் நெறிப்பிரளாத ஊடக செயற்பாட்டினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர்.
தனிநபரின் உரிமை மற்றும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்த இணையதளங்கள் நடுவு நிலைமையுடன் பக்கசார்பற்ற முறையில் இயங்கும் ஊடகங்களை நிர்வகிப்பதற்கும் வழிகோலியுள்ளது. தனிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செயற்படுகின்ற இவ்வாறான இணையதளங்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை இன்று ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலைமை நீடிப்பதை தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது என்பதை இவ்வாறான கருத்துக்கள் புலப்படுத்துகின்றன. මේ අවජාතක දේශපාලකින්ගේ මේ අසම්මතයේ පිහිටා සිටින දේශපාලුවන්ගේ මේ නිර්දය ක්‍රියාවලියන් நேர்த்தியற்ற வகையில் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இவர்களது செயற்பாடுகளை கண்டு நாம் கலங்கப் போவதில்லை. சேறுபூசம் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நபர்களுக்கு நாம் ஒன்றை கூறுகிறோம். மென்மேலும் அதிக அளவில் சேறுபூசுமாறும் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துமாறும் நாம் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதனை கருத்தில் கொண்டு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி மென்மேலும் நாட்டிற்கு சேவையாற்றும் நமது பயணத்தை மேலும் சக்தியுடன் முன்னெடுத்து செல்வோம். இவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு நாம் ஒன்றை கூறுகிறோம். உங்களது அரசியல் வாழ்க்கையின் இறுதி தருணம் தற்போது எட்டியுள்ளது. நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் எந்தவொரு சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். எந்தவொரு சவாலை எதிர்கொள்வதற்கும் நாம் தயார். நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இந்த அரசியலில் நீங்கள் மீது கற்களை வீசி சேறு பூசினாலும் நாம் அர்ப்பணிப்புடன் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு தயாராக உள்ளோம். ඒ නිසා ආදරණීය නපුංසක දේශපාලුවනි වැඩි වැඩියෙන් අපිට මඩ ගහන්න. நேர்த்தியான ஊடக சுதந்திரம் என்ற போர்வையில் இயங்கும் இணையதளங்களின் செயற்பாடுகளுக்கு ஏமாற்றமடைந்து குரங்கின் கையில் சவரக்கத்தி கிடைத்தது போல் செயற்படுவதா? இல்லையில் சண்டே லீடர், மௌபிம, த நேஷன் பத்திரிகைகள் அல்லது உபாலி மற்றும் விஜய போன்ற பத்திரிகை நிறுவனங்கள் மற்றும் சிரச, சக்தி, சொர்ணவாகினி, திறன போன்ற ஊடக நிறுவனங்களை போன்று பக்கசார்பற்ற ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுவதா? இளம் வீர வீராங்கனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வெற்றியாளர்களின் சுடர் 5வது நாளாகவும் இன்று பயணித்தது. தேசிய மற்றும் சர்வதேச தரத்துக்கு உயர முயற்சிக்கும் வீர வீராங்கனைகளை வெளிக்கொணரும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த திட்டத்தை நடத்துகின்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இலங்கை இளைஞர் கழக சம்மேளனம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. வெற்றியாளர்களின் சுடர் புத்தளத்திலிருந்து இன்றைய பயணத்தை ஆரம்பிக்க முன்னர் புத்தளம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் IM கருணாரத்ன சுடரை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மேலதிக செயலாளர் சந்திரஸ்ரீ பண்டாரவிடம் சுடர் கையளிக்கப்பட்டதுடன் அவர் அதனை தனுஷ் காஷியன் பெர்னாண்டோவிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு வெற்றியாளர்களின் சுடர் புத்தளம் பஸ் தரப்பிடத்தை அண்மித்த பகுதியிலிருந்து இன்றைய பயணத்தை ஆரம்பித்தது. முந்தல் நகரை அடைந்த வெற்றியாளர்களின் சுடருக்கு அந்த பிரதேச செயலாளர் பிரிவு அதிகாரிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். விஜய கட்டுப்போத்த விஜய மகா வித்யாலயத்தை அண்மித்த பகுதியில் வெற்றியாளர்களின் சுடர் இவ்வாறு வரவேற்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு அகில இலங்கை மகளிர் பாடசாலைகள் மட்ட கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்த வித்யாலயத்தின் அணி வீராங்கனைகள் சிலரும் சுடரை ஏந்தி பயணத்தில் ஈடுபட்டனர். சிலாபம், ஆரச்சிக்கட்டு, கனிஷ்ட வித்யாலய மாணவ மாணவிகளும் சுடரை சிறிது தூரம் மிகுந்த ஆர்வத்துடன் எடுத்துச் சென்றனர். சிலாபம் நகரை அடைந்த வெற்றியாளர்களின் சுடரை ஆனந்த தேசிய பாடசாலை மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர். நிகழ்வில் இணைந்து கொண்ட சிலாபம் மற்றும் மாதம்பே பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தேசிய இளையோர் விளையாட்டு விழாவை பிரதிநிதித்துவப்படுத்திய வீர வீராங்கனைகள் சிலாபம் நகரில் சுடரை ஏந்திச் சென்றனர். சுடரை ஏந்தி வென்னத்துவ நகருக்கு வருகை தந்த வீரர்களுக்கு நகரவாசிகளும் ஜோசப் பாஸ் வித்யாலய மாணவர்கள் உள்ளிட்டோரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
புத்தளத்திலிருந்து வீதியோட்டத்தில் ஈடுபட்ட தனுஷ்கா அஸ்வின் பெர்னாண்டோ கொச்சிக்கடை நகரில் சம்பத் நிரோஷன் என்ற வீரரிடம் வெற்றியாளர்களின் சுடரை கொடுத்தார். 2010 ஆண்டு தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவில் வேகநடை போட்டியில் முதலிடத்தை கைப்பற்றிய சம்பத் இவ்வாண்டு தேசிய விளையாட்டு விழாவில் வேகநடை போட்டியில் 2ஆம் இடம் பெற்றார். வெற்றியாளர்களின் சுடர் புத்தளத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இன்று பிற்பகலில் நீர்கொழும்பை வந்தடைந்தது. இந்த யுத்தம் நிறைவுக்கு வந்து சமாதானம் பிறந்துள்ள இத்தருணத்தில் இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தை தோற்றுவித்துக் கொடுக்க முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் தொடர்பாகவும் இதில் இணைந்து கொண்டமை குறித்தும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் சகலரும் வழங்கும் இந்த சேவை நமது நாட்டுக்கு பெருமை அளிக்கும் விடயமாகும். புத்தளமூடாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகின்றமையிட்டு நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குறித்த ஒரு சில வருடங்களுக்கு ஒரு முறைதான் முழு உலகையும் இணைக்கும் இவ்வாறான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் ஜெர்மனியிலிருந்து வந்துள்ளோம். இதனை நாம் மிகவும் விரும்புகிறோம். அவ்வாறே உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள். சிரச ஊடக வலையமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வெற்றியாளர்களின் சுடருக்கு எமது வாழ்த்துக்கள். தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வெற்றியாளர்களின் சுடர் எடுத்து செல்லப்படும் இந்த தருணம் எமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பிரதேச செயலாளர் இதனுடன் இணைந்தமையை நாம் மிகுந்த பெருமையாக கருதுகிறோம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட வெற்றியாளர்களின் சுடர் பயணமானது இன்று 5வது நாளாக பயணித்து நீர்கொழும்பு நகரை இன்று வந்து அடைந்திருக்கிறது. அதேபோல இந்த வெற்றியாளர்களின் சுடருடைய 6வது நாள் பயணமானது நாளை காலை நீர்கொழும்பிலிருந்து குருநாகல் நோக்கி பயணிக்க இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நீர்கொழும்பிலிருந்து ஜேசாசன் ஜீவா. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.